Hello guys, welcome to IMO Kitchen. நான் வந்து 3 டேஸாக வீடியோ போடாமல் இருந்துட்டேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். நான் வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு 3 டேஸாக வந்து சென்னை டு திண்டுக்கல் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல்லில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட நாங்கள் பொங்கல் வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த 4 டேஸ் ஹாலிடேஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப பீக் டைம் இல்லை, அதனால வந்து நிறைய வண்டிங்க வந்து போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு, ரொம்ப டிராஃபிக்கும் ஆகுது. இப்போ லன்ச் டைமுக்கு நாங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டு இஃப்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அது வந்து இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. எங்கன்னா செங்கல்பேட்டில் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. அரேபியன் ஸ்டைல்ல இருக்குமா. அப்போனா பிரியாணி வந்து ஒரு மஸ்டான ரெசிபி. இதில் வந்து நம்ம மட்டன் பிரியாணி தான் வந்து வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் கூடவே வந்து சைடிஷாக என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா டிராகன் சிக்கனும் நெத்லி ஃப்ரையும் வந்து வாங்க போகிறோம். இது வந்து ஸ்டார்டர்ஸு ரொம்ப கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இருக்கட்டும்ன்றதுனால ரெண்டோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இது கூடவே வந்து சைடிஷ் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் சொன்னால் டிராகன் சிக்கன். சில இடத்துல வந்து இது பாப்கார்ன் மாதிரி தருவாங்க, சில இடத்துல ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இப்படி நீளமாக இருக்கும். இப்போ வந்து மட்டன் பிரியாணியும் வந்து வந்துருச்சு, கூடவே நெத்லி ஃப்ரை. நெத்லி ஃப்ரை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த ஆயிலி வந்து இருக்கிற மாதிரியே தெரில, ஏதோ ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணி கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த செம்ம அப்படியே சுட சுட மட்டன் பிரியாணிக்கும் அந்த டிராகன் சிக்கனுக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இஃப்தார் பிரியாணி ஷாப் போயிருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான். நான் என்னோட லஞ்சை எப்படி சாப்பிட்டேன்னா, இந்த நெத்லி ஃப்ரை வந்து ஒன்று இந்த மாதிரி அழகாக இப்படி பிச்சுட்டு அந்த நெத்லி ஃப்ரை அப்படியே அழகாக எடுத்து இந்த பிரியாணி மட்டன் பிரியாணி கூட வச்சு மட்டனும் நெத்லி ஃப்ரையும் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு டேஸ்ட்டு. மட்டன் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி இருக்குது. செம்ம டெம்மியாக இருக்குது கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் போகிறப்போ ஃபினிஷிங்காக வந்து இந்த பீடா தான் வாங்கியிருக்கோம். பீடா வந்து மேண்டேட்ரி கைஸ். ஒரு மாதிரி இது சாப்பிட்றப்போ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதுலேருந்து இப்போ வந்து நாங்கள் திருச்சிக்கு போயிட்டு தான் டின்னர் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு திருச்சியில் ஃபேமஸ் கடை பார்த்தோம். அது வந்து ஹோட்டல் ராஜான்னு ஒரு கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஆம்பியன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வெளியில் இந்த மாதிரி அவுட்டோரில் உட்காந்து சாப்பிடல, ஏசி ஹாலில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். இங்கே ஃபேமஸ் ஆனது வந்து பொரிச்ச பரோட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எண்ணெயில் வந்து பொரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ரீல்ஸில் பார்த்து நாங்கள் வந்தோம் இந்த கடைக்கு. ஆனால் கேட்டப்போ இங்கே வந்து இல்லை, அதெல்லாம் முன்னே போட்டுட்டு இருந்தது, இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து பேக்கெட் பரோட்டா ஒரு ஸ்டஃப்டு பரோட்டான்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ரெசிபி வந்து வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே இந்த பேக்கெட்குள்ளே இந்த வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கும், எக்கு சிக்கன்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அப்படியே அந்த பேக்கெட் வந்து விழவே விழாது, உள்ளேயே இருக்கும் எல்லா இதுவுமே. இது கூட வந்து நம்ம இந்த சால்னா ஊற்றி தான் வந்து சாப்பிட்றோம். இது வந்து எலும்பு குழம்பு சால்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, மட்டன் சால்னா. அது வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு, ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் பரோட்டாஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் வந்து இந்த பரோட்டா வந்து 4 பேர் வந்து அம்மா அப்பா நானும் தங்கச்சி 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து நூல் பரோட்டா. அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நூல் பரோட்டா அவ்வளோ ஃபேமஸ் இந்த மதுரை சைடு, திண்டுக்கல் சைடு, திருச்சி சைடெல்லாம். இப்போ நாங்கள் திருச்சியில் தான் உட்காந்து இது சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து சூப்பராக அந்த நூடுல்ஸ் மாதிரியே வந்துச்சுங்க. இது வந்து வீச்சு பரோட்டா. இந்த வீச்சு பரோட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு வாய் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து வேண்டாம் இன்னும் சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி இன்னொன்று ஆர்டர் பண்ணி ஒரு 3 நாள் சாப்பிட்டோம். ஸோ வேறு பரோட்டா ட்ரை பண்ண முடியல. அப்புறம் ஃபைனலாக இந்த ஃபினிஷிங் ட்ரிங்க்கு மதுரை ஸ்பெஷல் ஜிகர் தண்டா வந்து நாங்கள் குடிச்சு முடித்தோம். இதுவும் வந்து அருமையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நைட்டே ரீச் ஆகிட்டோம் இந்த இடத்துக்கு, நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஃபார்ம் ஹவுஸில். ஆனால் உங்களுக்கு வந்து நான் காட்ட முடியல, ரொம்ப இருட்டிடுச்சு. நாங்கள் வந்ததே 1:30க்கு தான் வந்து இங்கே ரீச் ஆனோம் நைட்டு. ஸோ வந்து நான் மார்னிங் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இங்கே வந்து எல்லா செடிகளுமே வந்து அவங்க நட்டு வச்சுருக்காங்க. அவங்க வெளியில் போய் எதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க, இங்கேயே வந்து எல்லா செடியும் இருக்கும். இங்கே வந்து கம்பு சோளம் மக்காசோளம் இதெல்லாம் வந்து அவங்க தோட்டத்தில் வச்சுருக்காங்க. ஹாய் பாட்டி. இந்த பாட்டி தான் வந்து நம்மளுக்கு இந்த செடியெலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சொல்ல போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இது அடுக்குமல்லி செடி, கோயில் குடி பொங்கி பூ பூக்கு இந்த செடி. இது பீக்கஞ்செடி, இது பீக்கஞ்செடி.
அப்புறம் பாட்டி வந்து இப்போதான் கோழி கொஞ்சம் உள்ள அடைச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுக்காக இதை எடுத்து காட்டுறாங்க. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு அந்த குட்டி குட்டி. அது எல்லாமே கருப்பு கலர்ல குட்டி கோழி குஞ்சியா இருக்கு, அழகா இருக்கு பா. இது வட்டம் செடி இது சாமிகளுக்கெல்லாம் வைக்கலாம், கலக்கி வச்சாது. இந்த இது வந்து கருந்தோளசி, இந்த திண்ணூற்றி பச்சை எது பாட்டி? இந்த இது முளைச்சிருக்குதுல இதெல்லாம். ஓகே ஓகே. இது நல்லா பூக்கு இந்த செடி. அடுக்கு மல்லியா அது? சரி சரி. இது சோர செடி. இது இது சோர செடி. சவுரன்னு சொரக்காய் செடியா? இது கொத்தவரங்காய். இது வந்து கொத்தவரங்காய் செடியா? புடலம் செடி. இது புடலங்காவா? இந்த புடலங்காயே எடு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செடி என்னதுன்னா வந்து பாவக்காயும் புடலங்காய் செடி தான் வந்து இருக்குது. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்க கடைக்கெல்லாம் போய் வாங்குறது இல்லை, இங்கே வீட்டிலே வச்சு அவங்களே வளர்த்து அவங்களுக்கு வேண்டிய அப்போ அவங்க வெட்டி சாப்பிட்டுக்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்புறம் இதுதான் வந்து வெண்டைக்காய் செடி. ஒரே ஒரு வெண்டைக்காய் மட்டும் முளைச்சிருக்கு. அப்புறம் ஒரு பூ பூத்துருக்கு, பார்த்தீங்களா? இதுதான் வெண்டைக்காய் செடியுடைய பூ. ஃபஸ்ட்டு 3 வந்து சந்தன மரம். இதில் மரம், இது செம்மர மரம். இது வந்து செம்மர மரம். இந்த மரம் பேர் எனக்கு தெரியல. இது என்ன மரம்னு. இதுவா? சீத்தாப்பழமா? சரி சரி, நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து பொங்கல்ன்றதுனால பூர்ணா அத்தை வந்து கோலம் போட்டுட்டாங்க. நான் வந்து கலரிங் நான் தான் பண்ணுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் கோலம் நல்லா இருக்கான்னு. நம்ம வந்து ஃபுல்லாக கலரிங் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோலம் போடுறப்போ எனக்கு வந்து கலரிங் பண்ண தான் எப்போவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் அவுட்லைன் வந்து இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, ஒயிட்டாக வந்து எப்போவுமே நான் போட மாட்டேன். அவுட்லைனுக்கும் வந்து நான் கலர் பண்ணிடுவேன் எப்போவுமே. நீங்கள் வந்து நான் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் பண்ணுற கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. கடைசியாக வந்து கோலம் காம்படிஷனுக்கு இந்த மாதிரி உட்காந்து கோலம் போட்டது. இப்போ கோலம் போடுறதுனால ரொம்ப கால் வலி வருது. இந்த ரெகுலராக கோலம் போடுறவங்களாம் உண்மையிலே ரொம்ப கிரேட். எப்படி தான் டெய்லி உட்காந்து இந்த மாதிரி போடுறாங்களோ தெரியல. இப்போ வாங்க நான் தங்கியிருக்கிற வீடு வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, இதுதான் எங்கள் காரு, நாங்கள் வந்த காரு. இது வந்து நாங்கள் போட்ட கோலம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தீங்கன்னா பாட்டி தான் நம்மளை வந்து வழி காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் வெளியில் ஜன்னல்லாம் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்தோம்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணதே வந்து சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குமே. நல்லா இருந்துச்சு அந்த காத்தோட்டமாக. இது இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஃபேன் கூட போடணும்னு அவசியமே இல்லை. இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. இதான் நான். இப்போ வாங்க நம்ம வந்து ஹால் பார்த்தாச்சு, பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தாச்சு. மொத்தமாக வந்து 3 பெட்ரூம் இருந்துச்சு. இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இது வந்து ஒரு பூஜை ரூமு. இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்குது, பக்கத்துலேயே வந்து கிச்சன் இருக்குது. இது வந்து அந்த காலத்திலே கட்டின ஒரு வீடு, 2005ல் கட்டினாங்களாம். ஆனால் செம மாடர்னாக இருக்குது. லைக் அந்த டைம்லேயே வந்து அவங்க இவ்வளோ யோசித்து கட்டியிருக்காங்க இல்லையா. அப்போவே அந்த காலத்துலேயே ஒரு மாடுலர் கிச்சன், அதாவது வீட்டுக்கு வெளியில் வந்து வில்லேஜ், வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மாடர்ன் ஆகிடும். நல்லா இருக்குது அப்படியே இந்த வீடு. அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது, ஒரு பொல்யூஷன் இல்லை, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றது. இப்போ நான் வீட்டுக்கு வெளியிலே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கே நம்ம கார் பார்க் பண்ணியிருந்தோம், பின்னாடி வந்து துணி காய போடுற பிளேஸு. இது என்ன செடி இவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல, இது தானாக வளர்ந்த புல்லானும் தெரியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸுமே இந்த பாட்டி தான் வந்து பண்ணுறாங்களாம். இது வந்து உரல், அப்புறம் இந்த மாவை அரைக்கிறது இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கிரைண்டர்லாம் இல்லாமல் கையிலே பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற மரங்க. இதில் வந்து பீகாக்லாம் வரும் இங்கே அடிக்கடி. நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஃபோன் இருக்கிறப்போ பீகாக் இருக்க மாட்டேங்குது, பீகாக் இருக்கிறப்போ ஃபோன் இருக்க மாட்டேங்குது. போகிறதுக்குள்ளே உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். இது பாட்டி சுட்டது. இப்போ பாட்டியே சொல்லுவாங்க இது வந்து எப்படி செய்யணுன்ட்டு. அரிசி, பச்சரிசி கொஞ்சம் போடணுங்க. அப்புறம் புழுங்கரிசி ஊற போட்டு ஆட்டி கொஞ்சம் பரப்பரன்னா ஆட்டி வச்சுட்டோம்னா புளிச்சிக்கு. அப்புறம் எண்ணெய் தடவி எண்ணெயில் ஊற்றுறது குளிருங்க. அவ்வளோதானா? இன்னொரு பணியார் இருக்குது, ஒரு குழி பணியார் சட்டின்னு தண்ணி, அதெல்லாம் இப்போ எண்ணெய் குடிக்குதுன்னு போடுறதில்ல. இது வந்தாதான் கேட்பாங்கன்னு போடுறது நாங்கள். இப்போ எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால போடுறதில்ல. ஓகே ஓகே. நம்ம
திண்டுக்கல்ல போகிறோமா? வேடசுந்தரம். வேடசுந்தரம் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணியிருந்த வீடு வந்து ஃபார்ம் ஹவுஸு. அது வந்து பாரதி அக்காவுடைய அம்மா அப்பாவுடைய வீடு. இப்போ அவங்களுடைய இன்லாஸ் வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் இங்கே வந்து வந்திருக்கோம். இந்த கடை வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம மஃபின்ஸும் சாக்லேட் பால்ஸும் வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் அந்த மஃபின்ஸு. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எதுவும் வாங்க போகிறதில்ல. மஃபின்ஸும் வெறும் இந்த சாக்லேட் பால் மட்டும் தான் வாங்க போகிறோம். அவங்க வீட்டில் வந்து 2 குட்டீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கேக்ஸு சாக்லேட்ஸ்னால் பிடிக்கும். இதுதான் அவங்க வீடு. நம்ம ரீச் ஆகிட்டோம். அவங்க பேர் வந்து ஆராதனா. 2 பேரும் வந்து ட்வின்ஸு. பார்க்க செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த 2 குட்டீஸும் எவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு காட்டுறவாங்க. சேம் டு யூ ஆராதனா. ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் இவங்களை பார்க்க வந்திருக்கோம். இவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால நாங்கள் வந்து 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுடைய தோப்பில் வந்து ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் தான் இருக்குது. இதில் வந்து நியர்லி 450 to 500 தென்னை மரம் வந்து இவங்க வந்து வளர்த்துருக்காங்க. பாரதி அக்கா வீடு எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்கோ அதே மாதிரி இவங்க வீடும் பெருசாக சூப்பராக இருக்குது. இங்க பாத்தீங்களா, நடந்து போறதுக்கு வந்து அழகா ஒரு பாத்வே மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் வர மாட்டியா நீ? இங்க தான் ஸ்கூல் படிக்க போறியா? அவங்க எங்க ஸ்கூல் படிக்க போற? நோ 5 இயர்ஸ்ல நீங்க எங்க ஸ்கூல் படிக்க போறீங்க கேட்டா கிளாஸ்ல. ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி சொல்லு. இங்கிலீஷ். ஏபிசிடி சொல்லுங்க. தமிழ். அவங்களுக்கு என்ன சொல்றதே புரியல. இப்போ என் அம்மாவும் ஆராதனாவும் வந்து சப்போட்டா மரம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சப்போட்டா மரம். இங்கே ஆனால் வந்து இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரில. எல்லாமே வந்து காயாக தான் இருக்குது. பழம் எல்லாரும் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்குது வேற யாருக்கும். நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக தான் வந்தோம். இவங்க ஃபேமிலிக்கு வந்து சொல்லலை. பாரதி அக்காவுடைய இன்லாஸ் ஃபேமிலிக்கு நாங்கள் சொல்லலை. பார்த்தீங்களா, சப்போட்டா மரம் சூப்பராக இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து பழுக்கல, எல்லாமே வந்து காயாக தான் இருக்குது இப்போ வாங்க நம்ம இதுதான் தென்னை மரம். எல்லாமே ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குங்க. எப்போ மண்டையில் தேங்காய் விழுந்தே தெரியாது. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். அங்கே இருந்த பாட்டி வந்து எனக்கு சப்போட்டா வந்து காயாக இருக்கிறது வந்து கொடுத்தாங்க. நான் இந்த கவரில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இவங்க வீட்டுக்கிட்டேயுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த குருவி சத்தம் பறவைங்க சத்தம் மட்டும்தான் கேட்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட சிட்டி லைஃப்லேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ஸ்லாம் வந்து போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. நல்லா இருக்கும் சூப்பராக. இப்போ வாங்க நம்ம இந்த குட்டீஸ் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது என்னது சொல்ல? பால். சப்போட்டா. பால் வருது பாரு. பால் வருதான், காட்டுங்க அது. அம்மா, நான் ஆராதியா தட்டு எடுக்க போறேன். அவ தியா தட்டு எடுக்க போறா. தட்டு எடுக்க போறியா? தட்டு எடுக்க போறாளாம். தட்டுல எடுக்க தங்கச்சி எடுத்துக்க போறோம். தங்கச்சியே தாண்டி அவங்க. சொந்த தங்கச்சியா? ஓகே, வரியா எங்களுக்கு? அவன் மேல சாஞ்சிட்டு இருக்காடி. எங்க கூட வரியா? ஆ? வர மாட்டீங்களா? அங்க பாரு. வர மாட்டீங்களா? அனுப்புமா பரமேஸ்வரி. இல்ல எங்க இருக்காங்க? ஆமாம், அக்காவுடைய முடி வந்து அனுபமா பரமேஸ்வரி மாதிரி சூப்பராக தான் இருக்குது. இங்கே தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறார்ல, இவர் தான் வந்து அருண் மாமா, பாரதி அக்காவுடைய ஹஸ்பண்ட் இவங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து மரக்காய் அப்படின்வாங்க. இந்த சப்போட்டா பழம் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேரானது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அக்கா வந்து சொன்னாங்க. பாம்பு புத்தெல்லாம் இருக்கு, கிளம்புடி. பாம்பு புத்து இருக்கு, வா ஈமான். பாரதி போலாம். சொன்னா வேணும், எடுத்துட்டு தான் இருக்கேன். போங்க. வாயிலா ரொம்ப கான்சியஸா இருக்கா. போங்க. இது ஹீல்ஸ் போட்டு வேற இவங்க நடந்து வர. பாம்பு புத்து பாரு. பரவாயில்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் அழகா போட்டாங்க. எனக்கு வரவே மாட்டேங்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் மட்டும். சூப்பரா வருவா, போட்டுக்கோ அவகிட்ட. அங்க வந்தா வரிக்கலாம். இதான வேணான்னு அல்லது பால். அந்த சப்போட்டா செடியிலேருந்து பால் வருது இல்ல, பாலுக்கு வந்து பாம்பு பிடிக்கும். இல்ல பழுக்கல தானே. பழுக்கல தானே, அங்க போய் பழுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பழுக்காத அந்த சப்போட்டா எடுத்துட்டு நம்ம போகிறோம். நம்ம வீட்டுக்கு போய் உட்காந்து பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கார்டன்லேருந்து எல்லாரும் நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
செம சேட்டை பண்ணுவாங்க 2 பேரும். பார்க்க தான் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் சேட்டை பசங்க. கிளவரும் கூட, ரொம்ப கிளவரு, ரொம்ப ஷார்ப்பான பசங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு நடந்து அவங்களோட பேசிட்டே ஜாலியாக போகிறோம். இப்போ இவங்க வீட்டாண்ட வந்து ஒரு சூப்பராக ஒரு கிணறு இருக்குது. நான் அந்த கிணறு காட்டுறேன். ஆனால் அதில் வந்து இது வரைக்கும் யாரும் குளிச்சதெல்லாம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிணறு. இதுலேருந்து மோட்டர் போட்டு தண்ணி வந்து மேலே எடுப்பாங்களாம். இது வந்து குளிக்கிற கிணறு இல்லை, இந்த தென்னந்தோப்புக்கு வந்து தண்ணி வந்து போடுறதுக்கான கிணறு. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த ஊரில் வந்து எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் வந்து மோஸ்ட்டாக எப்பவுமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் போயிட்டு பூஜைலாம் பண்ண போகிறாங்க. நீங்கள் பாருங்கள். இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. வாங்க இவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அக்கா சாமி கும்பிடுங்க. அக்கா பேத்தி எல்லாம் நல்லா படித்து வேலை வாங்கணும்னு கும்பிடுங்க. இறங்கு சாமி தங்கா, இறங்கி சாமி கும்பிடுங்க. அப்பத்தால் பூசி ஓட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கும்பிடுங்க 2 தங்கங்களை. இப்போ பாருங்க, ஆராதனாவும் ஆராதியாவும் எவ்வளோ அழகா விழுந்து விழுந்து கும்பிட்றாங்கன்ட்டு. பா அதுதான் போதுமா சாமி கும்பிட்டது? எப்படி பிடிக்கலாமா? எவ்வளோ ஹைட்டு சுட்டுமா? பயங்கர தெளிவு. சாமி வாங்க தங்க தெய்வத்தனை காமிச்சு இல்லையா? அங்கே போட்டிருக்கோம் அப்படி இல்லை. அது மேடம் நீங்கள் உள்ளே இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வெளியில் வந்து இந்த விநாயகர் கோயில் பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ண போகிறாங்க. இதையும் வந்து பார்க்கலாம் நம்ம. சின்ன சின்ன சந்து பண்ணியிருக்காங்க வெளிச்சம் தெரியுது. உனக்கு அப்படி தெரியுது சந்து இது அப்படி கணக்கு பார்த்து பூசம் நீங்கள் நில்லுங்க. நிற்கின்ற என் ஜாமி வரையில் சாமி அப்பா நான் என்ன நல்லா ஊற்றி கொடுத்தேன், நல்லா சுற்றி கொடுத்தேன், உள்ள விட்டு நல்லா கடவுளே படித்த பகவானே. கும்பிட்டுதாங்க. அதான் நான் கும்பிட்றா என் ஜாமிதார கும்பிடு. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சாமிக்கு வந்து எல்லாம் படைச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே உண்டியலில் வந்து காசு போட்டுட்ருக்காங்களாம் 2 பேரும் சேர்ந்து. அவள் வந்து போடலை, இப்போ அவளும் போடுறான். அவ்வளோதான், 2 பேரும் காசு போட்டாச்சு. இப்போ பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி பாருங்கள், காசு உள்ளே போகல அப்படி சொல்லிட்டு அந்த குச்சி வச்சு உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ எட்டி பாருங்கள்ல, காசு உள்ளே போயிடுச்சுல. இதுதான் அந்த சூலம். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. லஞ்சு சாப்பிட நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற பொன்ராம் ஃபுட் ஸ்கொயருக்கு வந்திருக்கோம். வாங்க, நான் இது சூப்பராக இருக்குது இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கவே. நான் உங்களுக்கு உள்ளே இருக்கும் எல்லாமே காட்டுறேன். இங்கே கிட்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து விளையாடலாம். இப்போ உள்ளே வந்து நார்மல் ரூம் இருக்குது, அப்புறம் ஏசி ஹால் இருக்குது. நாங்கள் ஏசி ஹாலில் உட்காந்துட்டோம். ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டர்ஸ் தான் வாங்க போகிறோம். இது வந்து வறுத்த கோழி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்துச்சு. இது வந்து குடல் ஃப்ரை, குடல் 65 ஃப்ரை. இதுவும் செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்மளுடைய ஃபேமஸான பொன்ராமில் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த மட்டன் பிரியாணி. இது வந்து மெய்யழகன் படம் ஷூட்டிங் அப்போ வந்து அரவிந்த் சாமி, கார்த்திலாம் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டாங்களாம். அவங்களுடைய ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் இது. இங்கே வந்து மட்டன் பிரியாணி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சம்பா ரைஸு, ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்க மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணியில் ரொம்ப புதுசாக இருக்குங்க. சென்னையில் இல்லாத மாதிரி எப்படின்னா ஹாஃபு, ஃபுல்லு, குவார்ட்டருன்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எந்த குவான்டிட்டியில் நம்ம சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் லாலிபாப்பு. இதுவுமே செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக உள்ளே வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு கிட்ஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தா ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் பிளாக் கரண்ட் இந்த 2 ஃப்ளேவர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து மேங்கோ வெண்ணிலாலாம் சாப்பிட்டாங்க. இதுக்கு வெளியிலே வந்து ஃபிஷ் பாண்ட் இருந்துச்சு. இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே வந்து இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஜீரணம் ஆகாமல் நம்ம வந்து இந்த சறுக்கு மரம்ல சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்கோம். என் தங்கச்சி ஆராதனா, அதுக்கப்புறம் நான், அப்புறம் ஆராதியா எல்லாம் வந்து இதில் சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணிருந்தோம். அந்த லொக்கேஷன் தான் இந்த சிறுமலை. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது கைஸ். இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் சிறுமலைக்கு. அப்படியே ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கவர்டாக இருக்குது. அந்த மேலே ஃபுல்லாக ட்ரீஸ்லாம். ஐமன் அப்பா வந்து 9 இயர்ஸாக வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்காரு, எக்ஸசைஸை. இன்றைக்கி வந்து அது வந்து பிரேக் ஆகிடும்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா இன்றைக்கி ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட சைக்கிள் வாங்கி அந்த டேவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் கீழேருந்து மேலே போக போக ஆல்ரெடி கிளைமேட் வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜான்வரி மாதம் வேறு இல்லையா, அதனால நார்மலாக சென்னையிலேயே கிளைமேட் கூலிங்காக தான் இருக்குது. இங்கே வந்து இன்னும் சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 காரில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஒரே காரில் போயிட்டோம். அப்போ தான் வந்து பாரதி அக்கா, குட்டீஸு, மாமா கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றனால ஒரே காரில் போகிறோம். நான் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி மேலே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த காற்று வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேனே. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் சன்செட் டைமில் போனோமா, அதனால இன்னும் அழகாக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்லாம். நான் உங்களுக்கு வந்து மேலேருந்து கீழே இறங்குறப்போ வியூ பாயிண்ட்டும் காட்டுறேன். இதில் வந்து மொத்தமாக வந்து 18 ஹேர்பின் பென்ஸ் இருக்கான். அதனால் வந்து பார்த்து கவனமாக போங்க. சில இடத்துல வந்து நீங்கள் வந்து குரங்கு பார்க்கலாம். இங்கே வந்து பைசன்லாம் வந்து அடிக்கடி பார்க்கலாம். இந்த மலை உச்சி மேலே போனீங்கன்னா ரேபிட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த மலை பேர் வந்து சிறுமலை. கொடைக்கானல் போக முடியல எங்களால், அதனால இந்த சிறுமலை தான் வந்து போயிட்டு வந்தோம். ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் இல்லையா, எல்லா இடமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால நாங்கள் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம். இங்கே வந்து சூப்பரான ப்ளே ஏரியாவும் இருக்குது, ஸ்கைலேண்டுன்ட்டு. இங்கே ஜிப்லைனு, ரோப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்தது தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஆக்சுவலி 6 o'clock க்ளோசிங் டைமாக. நாங்கள் வந்து வந்தது 5:30க்கு வந்திருக்கோம். அதனால கடகடன்ட்டு வந்து ஏதாவது ஒரு ரைடு போகணுமேன்னு சொல்லிட்டு ஜிப்லைன் தான் வந்து போக போகிறோம். இது நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. நானும் என் தங்கச்சியும் கப்பலாக தான் போக போகிறோம். இவனும் கூட வருவாங்க கூட. சேர்ந்து ஒன்றா போடுவீங்க? ஆமா, 2 பேரும் கப்பிள்ஸா போட்டிருக்கோம். கப்பிள்ஸ் எனக்கு பயமா இருக்கு. கப்பிள்ஸ்னா அவளுக்கு எதுவும் மேலே இது இல்லையா? அவ எதுவுமே இல்லையா? என்ன வரும்? போயிடலாம்ல? அது போயிடலாங்க. அவ்வளோதானே. பயம் இல்லையா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பஞ்சி ஜம்ப் மட்டும் தான் நமக்கு. கத்துற கட்ட இங்க மட்டும். ஆமாம், அங்கே பிடிச்சானா உன் கை இதாயிடும். வலிக்காதுல? அவ தனியா போடுறீங்களா? அவள ஆமாம், 2 பேரும் டுகெதரா பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, பொடி. இது பக்கத்தில் லாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். திரும்ப அந்த பக்கமா ரொம்ப டைட் பண்ணாங்க. இல்ல மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணுங்களேன். கீழே விழுந்துடாது. அதெல்லாம் எதுவும் விழாதுரி. விழுந்தா என்ன இருக்கு? எனக்கு பயமா இருக்கு, நான் வரல. அவங்களே கூட்டு போயிட பிடிக்கடி. எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. இங்க மட்டும் பிடிங்க, மேலே எதை டச் பண்ணுங்க. கண்ணை முடிக்க. எங்க இங்கயா? அது வாட்டில் போயிடலாம். கீழே இறங்குங்க. இங்க எங்கயா? ஐமன் நீ ஏன் செப்பல் போட்டு இருக்க? செப்பல் போட வேண்டாம். ஆமா, விழுந்துரும். அவுத்துரு. அங்க இருந்து திருப்பி அம்மா நான் வரலம்மா. அங்க அப்படி அங்கே போய் விறுவிறுனா இருக்குமா? அது மேலே இருக்கிறது பிடிக்க கூடாது. அங்கே போய் விறுவிறுனா இது இறந்துருக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கீழே விழுந்துருவாங்க தண்ணியில். அது கீழே இருக்குது இப்படி. இது வேற ஃபர்ஸ்ட் டைம் போறேன்னா, அதனால செப்பல் போடுறதா அவுக்கிறதா தெரியாம எவ்வளோ சேட்டை பாருங்க. போங்க, தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி கப்பல போய். நீ போறியா? எனக்கு பல்ல ப்ளீஸ் மா.
பாப்பா கண்ணை முடிக்கிறா. கண்ணை முடிக்கும். இப்போ நான் போவோமா மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கும். என் தங்கச்சி பண்றதெல்லாம் பாருங்க. எங்க அம்மா வேற அந்த ஏடிவின்னு ஏதோ ஒரு பைக் இருக்கு, அந்த போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா இவ வந்து ரொம்ப சேட்டை பண்ணிருக்கா போகாம. கைத்தட்டி மேல வந்து போக முடியாது அப்படின்ட்டு நாங்க கெஞ்சி போயிருக்கோம். ஆனா என் தங்கச்சி பண்ற அல்லப்பறை பாருங்களேன். இதுக்கப்புறம் எப்படிதான் நான் போறேன்னு தெரியல. இப்ப எனக்கு போன போல இருக்கு. ஆனா இவ்வளவு நம்பிதான் நான் இதுல ஏறினேன். பாருங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஆனா கடைசியில வந்து நாங்க போயிருவோம், அதுதான் ஹைலைட்டே இங்க. இப்ப பாருங்க நாங்க போறோம். என் தங்கச்சி வேற பயங்கரமா கத்துவா. அந்த லாஸ்ட் போற வரைக்கும் கத்துவா. நீங்க ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டிருந்தா சவுண்டை குறைச்சிக்கோங்க. கண்ணு முடாங்க. அண்ணா 2 அண்ணா நிக்கிறாங்களே. அவ்வளோதான், நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே நெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் போய் அப்படியே மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தோம் ஸ்பைடர் மாதிரி. இந்த ரைடுக்கு வந்து 200 ருபீஸு. ஆனால் 200 ருபீஸ்க்கு வருத்துங்க. இதுதான் வந்து அருண் மாமா, நம்மளுடைய எப்படி சொல்ல ரொம்ப பெரிய ஃபேன் ஐமு கிச்சனுக்கு. டெய்லியுமே நம்ம வீடியோ வந்து கரெக்டாக பார்த்துருவாரு. இவர் தான் வந்து பாரதி அக்காவோட ஹஸ்பண்டு, நான் சொன்னேன்ல அவங்க தான். இவர் வந்து அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் வந்து போயிருக்காரு. ரொம்ப தைரியசாலி இவர். இந்த ரைடுக்கெலாம் வந்து பயப்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து பஞ்சி ஜம்பிங்னா தான் பயம்னு சொன்னார் என்கிட்ட. இவர் வந்து நாங்கள் பார்ட் 2 கவின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் பார்க்க சைடு ஃபேஸ்லேருந்து பார்க்க கவின் மாதிரி இருப்பார் லேசா. அதனால சில டைம் கவின் மாமான்னு கூப்பிட்டுருவோம் நாங்கள். அவ்வளோதான், இவர் வந்து கத்தாமல் சூப்பராக போயிட்டாரு பாருங்க. எப்பவுமே வந்து ஒருத்தங்களை இப்படி தள்ளி விடுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பின்னாடி இருந்து அந்த மாதிரி தள்ளி விட்டாதான் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த லாஸ்ட்டில் முட்டிப்பாங்களாம் நெட்டில். நம்ம தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நம்மளே குச்சிட்டோம்னா கூட பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ரைடு போகிறீங்கன்னா யாரும் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நீங்களே குச்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான், அருண் மாமா போயிட்டு இப்போ வந்து ரீச் ஆயிட்டாரு அந்த லாஸ்ட்டுக்கு. இப்போ இங்கே இருக்கிற மற்ற ரைட்ஸை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த பிளேஸே வந்து சூப்பராக இருக்குது. கிட்ஸ் ஏரியா மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்குமே வந்து இங்கே விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. பஞ்சி ஜம்பிங் கூட இருக்குது, இங்கே ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே வந்து ஐ லவ் சிறுமலைன்ட்டு இந்த இடத்துக்கு வந்து அடையாளமாக இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அங்கே வந்து சன்செட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். கிளைமேட்டு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக சிறுமலை வந்து கொடைக்கானல் மாதிரி இல்லைனாலும் குட்டி கொடைக்கானலாக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். போகிறப்ப வந்து வெஜ்ஜு சாப்பிடணுன்றதுனால நாங்கள் வந்து கேப் தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து பொங்கல் வச்சாங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து நைட்டு தான் வந்து நாங்கள் பொங்கல் வச்சோம். அவ்வளோதான், பொங்கல். ஹாப்பி பொங்கல் கைஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பொங்கல் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்தெந்த ஊருக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா நம்மளுடைய பொங்கல். ஐமு கிச்சன் சார்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸு அப்புறம் புதுசாக என்னை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல். எல்லாருமே உங்கள் பொங்கலை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த விலாக் எடுக்கிறோம். நாங்கள் ஏதாச்சும் இதில் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறோம், இல்லை இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுபடி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. அவ்வளோதான், எங்களோட 3 days டூர் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. பொங்கலும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் ஈவினிங் வந்து இந்த மாதிரி வீட்டிலே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆரியாஸ் கார்டன்ட்டு ஹைவேல அங்கே வந்து பாவ் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாவ் பஜ்ஜி வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் பொங்கல் எல்லாம் வந்து செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நான் 3 days வந்து கண்டினியூவாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் இதுதான். ரொம்ப சாரி கைஸ். இனிமேல் நான் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு முறுக்கு கடைக்கு தான் போகிறோம். என்ன முறுக்கு கடை கெஸ் பண்ணுங்க. மணப்பாறை முறுக்குடா. ரொம்ப பாரம்பரியம். அதாவது கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆரம்ப காலத்தில் வெறும் வெள்ளை முறுக்கு மட்டும்தான் போட்டாங்க. இந்த மண்ணோட மகிமை, இந்த தண்ணியோட மகிமை தான். இந்த காற்று, இந்த மண், இந்த தண்ணி, இதோட பெருமை தான் இந்த இன்னைக்கு வந்து புவிசார் விருது வாங்கி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெருமை இந்த மணப்பாறை முறுக்குக்கு. அதாவது அதோட இப்போ டேஸ்ட் கொஞ்சம் குறைவுன்னு கூட சொல்லணும். அந்த இதெல்லாம் போயிருச்சு. மண்ணோட வளமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. மழையெல்லாம் இல்லைல்ல, குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் இன்னைக்கும்
எங்கள் கடையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த கலப்படம் இல்லாமல் எசன்ஸ் கிடையாது, ஒரிஜினல் ஃப்ளேவர் எல்லாமே. ஓகே இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி அடிச்சு போட்டால் அது புதினா முறுக்கு. ஓகே. கலர், ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. சரிக்கா. எங்க கடையில மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, நாங்க வந்து சுத்தமா இருக்கோம் நினைக்கிறேன். என்னுடைய ஹோட்டல் கூட எந்த கலப்படம்ல, எந்த கெமிக்கல் பொடி இல்லாம நாங்களே தயார் பண்றது எல்லாமே. பொடி எல்லாமே ஜீரக பொடியில இருந்து, மிளகு பொடியில இருந்து நாங்களே தயார் பண்றோம். எல்லாம் நாங்களே பண்ணி தான். சமையல் கூட அதுல எந்த எஃபெக்டும் வரக்கூடாது. அப்படி இன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே விஷமா தான் இருக்குது. எல்லாம் உரம் போட்டு விளைய வைக்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஏதாவது நல்லது பண்ண முடியுமா நேரடியா அப்படிங்கிறது தான். நிறைய இது நாங்க ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. பாரம்பரியம், பரம்பரையெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்க. இடப்பட்ட காலத்துல எல்லாம் கொஞ்சம் நின்றுடுச்சு. இப்ப திரும்ப அதை தொடர்ந்து இருக்கிறோம். நாங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு நல்ல நேம் வச்சிருக்கிறோம். அதாவது மணப்பாறையில கேட்டா அரசன் முறுக்குக்கு போங்க, அரசன் கடைக்கு போங்க, அரசன் முறுக்கு கடைக்கு போங்க, அரசன் ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. கடையில ஃபேமஸான முறுக்குனா என்ன? எல்லா முறுக்குமே ஃபேமஸ் தான்டா. நம்ம கண்ணுல 2 கண்ணுல ஒரு கண்ணு எது நல்லதுன்னு சொல்ல முடியும். அப்படிலாம் இல்ல, எல்லா முறுக்குமே நல்ல முறுக்கு தான். தேங்காய் பாலும் நெய்யும் ஸ்பெசிபிக்கா போடுறோம். தேங்காய் பால் அடிச்சு கொஞ்சம் லைட்டா ஜீனி கலந்து தேங்காய் பால் முறுக்கு. இப்ப சீசன்ல எங்களால் அது கொடுக்க முடியாது. ஸ்லோவா அடுப்பு எரிச்சு மெதுவா கலர் மாறாம மெதுவா போடணும். நல்ல டேஸ்ட். அதுக்குன்னு விரும்பி வரவங்க நிறைய பேர் கோச்சிட்டு போவாங்க எங்ககிட்ட வந்து, ஐயோ எங்களுக்கு தேங்காய் பால் முறுக்கு கொடுக்கலையே. உங்ககிட்ட ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு. ஆன்லைன் கார்டு தர வாங்கிட்டு போங்க. ஃபெஸ்டிவல் டயத்துலயோ உங்ககிட்ட ஏதாவது ஃபங்க்ஷனோ எதுக்கு தேவைன்னாலும் சொன்னீங்கன்னா உடனே கொரியர் பண்ணி விடலாம், டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து இந்த இவங்களோட நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல கூட இவங்க கடைக்கு ஆர்டர் போட்டுடலாம். நிறைய நாங்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். போகுது, யூடியூப்ல போகுது, இன்ஸ்டாகிராம்ல போகுது. நிறைய பார்த்து நிறைய பேர் புதுக்கோட்டை இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்பரும் கொடுக்குறேன், இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த முறுக்கு ஒரிஜினல் முறுக்கு வேணுமோ அவங்க அக்கா கால் பண்ணி நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ என்னென்ன முறுக்கு இருக்குங்கிறத லைனா பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்க, பூண்டு முறுக்கு. இது பூண்டு முறுக்கு. பூண்டு வேற என்ன போட்டீங்க? பூண்டு தான். பூண்டு அடிச்சு மஞ்சத்தூள் கலந்து போடுறது. அதுல பூண்டும் மஞ்சத்தூள் போட்டு கலர் தெரியணுங்கிறதுக்காக போடுறது. ஒரே கலரா இருக்கும்ல எல்லாரும், அதனால இது வந்து அந்த மஞ்சள் கலரோட இருக்கு, பூண்டு வாசனையோட இருக்கு. இது இப்போ இது அரிசி, நார்மல் அரிசி முறுக்கு. நார்மல் அரிசி முறுக்கு. எள்ளு, ஓமம், ஜீரகம் கலந்து போடுறது. எள்ளு, ஓமம் அரைச்சு வச்சிருக்க நார்மல் அரிசி முறுக்கு. நெய் முறுக்குல பொட்டுக்கடலை மாவும் நெய்யும் மாவுல போட்டு பிசைகிறது. பொட்டுக்கடலை மாவு முறுக்கு, நெய் முறுக்கு. இது கேழ்வரகு மாவோட முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி கேழ்வரகு முறுக்கு. கேழ்வரகு மாவு இப்போ எல்லாருமே ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்றோம் இல்லையா, அதனால கேழ்வரகு முறுக்கும் இருக்கு. நிறைய பேர் சுகர் பிரஷர் உள்ளவங்க கேட்டே வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, சாப்பிட்டா நல்லதுன்னு வாங்கிட்டு போறாங்க. கேட்டே வாங்கிட்டு போறாங்க. இது நார்மல் காரம் காரம் முறுக்கு. இது மிளகாத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுறோம். காரம் முறுக்கு, லைட்டான காரம், எல்லா தரப்பும் சாப்பிடலாம். ஓகே. அது இல்ல, அது தூள் முறுக்கு. தூள் முறுக்கு. இது பிஸ்கெட் அவங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ற பிஸ்கெட். நாங்க ஓனா ப்ரிப்பேர் பண்றோம். சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு அந்த எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் சாப்பிடலாம். இது ஹாட்டின். எங்களோட ப்ரிப்பரேஷன் தான். இது எல்லாமே அவங்க பாப்பா அச்சு முறுக்கு கொண்டு வா. ஓனா ப்ரிப்பரேஷன் பண்றது. அதிரசம் உங்களுக்கு தீபாவளி டைம் எல்லாம் வந்து அதிரசம் வேணும்னா இந்த அக்கா கடையில ஆர்டர் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அதிரசம்லாம் எண்ணெய் இல்லாம அந்த ரவுண்டு நல்லா தடிப்பு இல்லாம சூப்பரா இருக்கு. இது அச்சு முறுக்கு. அவங்க உள்ள மிஷின் வச்சு போட்டுருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். இது ஓமப்பொடி, கடல மாவுல போடுறது. இது ஓமப்பொடி, கடல மாவுல போட்டு ஓமம் போட்டு போடுறது. ஓகே, ஓமப்பொடி. இது வாங்க நம்ம முறுக்கு அங்க எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு நேரத்துல நீங்க எத்தனை முறுக்கா சுத்துவீங்க? ஆகும்பா 5 கிலோ பசஞ்சா 1 மணி நேரம் ஆகும் சுத்தம். 5 கிலோ மாவை வந்து 1 ஹவர்ல செஞ்சிடறாங்க அவங்க. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு ஃபாஸ்டா செய்யறாங்க பாருங்க. கை எப்படி சுத்துது பாருங்க, ஒரே பட்டனா. அவங்க அங்க விறகு அடுப்புல தான் செய்யறாங்க பாருங்க. ஸ்லோ ஃபயர்ல எவ்வளவு சூப்பரா அழகா தீயாம. பொறுமை வேணும். அந்த அக்கா பாருங்க எவ்வளவு பொறுமையா உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. பொறுமையா நிதானமா இருக்கும். உள்ள வாங்க, உள்ள வாமா. போடுற இடம், பாக்கெட் போடுற இடம். பாக்கெட் போடுற இடம். இது
கப்பில் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். முறுக்கு பாக்கெட்டு போடுறோம். மிஷின் அச்சு முறுக்கு மிஷின். அச்சு முறுக்கு மிஷின் இது. இந்த இதில் தான் அமுத்தி விடணும். மாவு இதில் போடணும். மாவு இதில் போடுவீங்களா? இதில் போட்டு இறங்கி கீழே ஒரு தட்டு மாதிரி வச்சிருந்தா அந்த மாவுல அந்த மிஷின் வந்து அமுக்கும். அமுக்கி எடுத்து இந்த ஒரு அடுப்பாது. இப்ப போடல. ஓகே ஓகே. இப்ப போடல ஆரம்பிச்சிடுவோம். சரி சரி சரி. ஆள் இல்லாம இன்னைக்கு திருவிழாவில் சேசம்ல, அதனால போடல. எல்லாரும் போயிருப்பாங்க ஆள். சரி சரி. இது பார்த்தீங்களா, புடலங்காய், பீக்கங்காய், எல்லோ பம்கின்னு, ஒயிட் பம்கின்னு, அதுக்கப்புறம் பாவக்காய், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ பம்கின்லாம் வந்து இந்த பொங்கல் டைமில் தான் வந்து சூப்பராக வந்து க்ரோ ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கொடுத்துட்ருந்தாங்க. இதுதான் வெள்ளை பம்கின்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து நம்ம இதை வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் போடலாம். இது எல்லாமே அவங்க வீட்டு தோட்டத்திலே வந்தது. இது வந்து மருதாணி இலை. இதையும் வந்து அவங்களே அழகாக உரிச்செல்லாம் கொடுத்துருந்தாங்க. கருவேப்பிலை கொத்து பார்த்தீங்களா, எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த எதுவுமே வந்து இதுவாகல. பூசணிக்காயும் எல்லோ பூசணிக்காய் வந்து கொடுத்துருக்காங்க. பொங்கல் டைமில் வந்து ஃபேமஸ் ஆகுது. இது வந்து நல்லா அங்கே க்ரோ ஆகும் போல், அது கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த பாவக்காயில் செஞ்ச சாம்பார் இது. இந்த ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுத்தமாக கசப்பே இல்லைங்க. இது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த பீகாக்கு, அதனால எனக்கு அந்த அளவு கிளாரிட்டியாக எடுக்க முடியல. ஆனால் நான் சொன்னபடி உங்களுக்கு வந்து பீகாக் காட்டிட்டேன் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு எதுனாலும் கமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.